எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல 30-40 வருஷங்கள் நாள் முழுக்க 9 to 5 வேலை செஞ்சு ஓய்வு காலத்துல சேமிக்கிற மொத்த பணத்தையும் வெறும் 5 முதல் 10 வருஷத்துல உங்களால சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எந்தவித பெரிய பின்னணியும் இல்லாம சாதாரண சூழல்ல இருந்து போற ஒருத்தரால கூட நம்ம ஊர் கணக்குப்படி பல லட்சங்களை இல்ல பல கோடிகளை ரொம்ப அசால்ட்டாவே சேமிக்க முடியும். இது ஏதோ காத்துல பறக்க விடுற வெறும் வார்த்தை இல்ல. இதோட பின்னணியில இருக்கிற ரகசியம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போய் 4 காசு சம்பாதிக்கணும், குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சராசரி இளைஞர்களுக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனா அந்த கனவை நோக்கி நீங்க முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு போனா வாழ்க்கை மாறுமா? அங்க போய் நாம லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? இல்லனா கடன் வாங்கிட்டு போய் மாட்டிக்க போறோமா? இப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள், பயங்கள் அத்தனைக்கும் பின்னாடி இருக்கிற நிஜமான உண்மைகளையும் இன்னைக்கு நாம அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க, நாம போய் வெளிநாட்டுல வேலை தேடலாம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். 5 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சேமிக்க முடியுமா? முதல்ல எல்லாரையும் வசீகரிக்கிற அந்த டாலர் மேஜிக் கணக்க ரொம்ப தெளிவா பார்த்துடுவோம். வெளிநாட்டுக்கு போறவங்களால எப்படி இவ்வளவு பெரிய தொகையை சேமிக்க முடியுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற முதன்மையான விஷயம் கரன்சி கன்வர்ஷன் மற்றும் அங்க இருக்கிற மினிமம் வேஜ் கலாச்சாரம். இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். கனடா, ஆஸ்திரேலியா இல்லனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒருத்தர் ரொம்பவே சாதாரணமா ஒரு அடிப்படை வேலையில சேர்றாருன்னு வச்சுப்போம். அங்க ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சமா $20 சம்பளமா கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த நபர் பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு வாரத்துக்கு 60 மணி நேரம் கடினமா உழைக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வாரத்துக்கு அவரோட வருமானம் $1200. இதை ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணனா, அதாவது 4 வாரத்துக்கு மொத்த வருமானம் $4800 வருது. இப்போ இதுல வரிகள், அதாவது புரியுற தமிழ்ல சொல்லணும்னா டாக்ஸஸ் ஒரு $800 போயிடுச்சுன்னா கையில மிஞ்சி இருக்கிறது $4000. அங்க ஒரு தனிநபரோட மாதாந்திர தங்குமிடம், உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து $1500 ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த செலவெல்லாம் கழிச்சது போக அவரால் மாசம் $2500 ரொம்ப அசால்ட்டா சேமிக்க முடியும். இப்ப இந்த $2500 12 மாசத்துக்கு பெருக்கி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு $30,000 சேமிப்பு. இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் உழைச்சா மொத்த சேமிப்பு $1,50,000. இப்ப இந்த $1,50,000 நம்ம இந்திய ரூபாயில மாத்தி பார்த்தா இன்னைக்கு மதிப்புக்கு தோராயமா 90 லட்சத்துல இருந்து 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். ஸ்ரீலங்கன் ரூபாயில கணக்கு பண்ணி பார்த்தா இது இன்னும் பல கோடிகளை தாண்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இலங்கையிலேயோ ஒரு சாதாரண வேலையில இருந்து 5 வருஷத்துல 1 கோடி ரூபாயை உங்களால சேமிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த பிரம்மாண்டமான கணக்கு கேட்ட உடனேயே அடடே உடனே முதல் பிளைட்டை பிடிச்சு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன்னா நாணய மாற்றத்துல எவ்வளவு லாபம் இருக்கோ அதே நேரத்துல இதுக்கு பின்னாடி சில கசப்பான உண்மைகளும் சவால்களும் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நிலைமை தழகீழா மாறிடும். அதனாலதான் வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய அந்த 6 கேள்விகளை இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்க அந்த நாட்டுக்கு தற்காலிகமா 5 முதல் 7 வருஷத்துக்கு மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறீங்களா, இல்ல அங்கேயே நிரந்தரமா குடும்பத்தோட செட்டில் ஆக போறீங்களா? ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பிளானிங் முற்றிலும் வேறுபடும். உங்களோட நோக்கம் வெறும் 5 முதல் 7 வருஷம் மட்டும் தீவிரமா உழைச்சு பணத்தை சேமிச்சு நம்ம ஊருக்கு திரும்பி வர்றதுதான் அப்படின்னா உங்களோட அணுகுமுறை வேற மாதிரி இருக்கணும். அந்த 5 வருஷத்துல செலவுகளை பயங்கரமா சுருக்கி ஒரே ரூம்ல 4-5 பேரோட தங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு சேமிக்கிற ஒவ்வொரு டாலரையும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி சேர்த்து வைக்கிற 80 லட்சத்தையோ இல்ல 1 கோடி ரூபாயோ வச்சு சொந்த ஊர்ல ஒரு நல்ல தொழிலை தொடங்கலாம், இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வட்டி வாங்கி நிம்மதியா வாழலாம். ஆனா ஒருவேளை நீங்க அங்கேயே நிரந்தரமா, அதாவது பெர்மனண்டா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மினிமம் வேஜ் வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உங்க மண்டையில இருந்து தூக்கி எறிஞ்சிடணும். ஏன்னா தற்காலிகமா இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ரூம்ல தங்கி 18 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனா கல்யாணமாகி குடும்பம் குழந்தைங்கன்னு வரும்போது அப்படி எல்லாம் வாழ முடியாது. அப்போ உங்களோட செலவுகள் பல மடங்கு அதிகமாகும். தனி வீடு எடுக்கணும், கார்பரேட் காப்பீடு, குழந்தைகளோட படிப்பு செலவுன்னு எல்லாமே டாலர்கள்லயே செலவாகும். நீங்க அங்க சம்பாதிக்கிற டாலர்களை அங்கேயே செலவு பண்ணணும், அதுவும் டாலர்கள்லயே செலவு பண்ணணும். மினிமம் வேஜ் சம்பளத்துல வாழ்றது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஊர்ல சொந்த வீடு, சொந்த பந்தங்கள், சமூக ஆதரவோடு வாழ்ற வாழ்க்கை அங்க மினிமம் வேஜ்ல குடும்பத்தோட வாழ்ற வாழ்க்கையை விட 1000 மடங்கு பெருசு. அதனால நிரந்தரமா செட்டில் ஆக போறீங்கன்னா நல்ல ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு உயர் பதவிக்கு போறதுக்கான திட்டமிடல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, உங்க குடும்பத்தோட தற்போதைய நிதி நிலைமை எப்படி இருக்கு? உங்ககிட்ட அவசர கால நிதி பேக்கப் இருக்கா? வெளிநாட்டுக்கு போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படும். குறிப்பா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் விசால கனடா அல்லது ஆஸ்திரேலியா
போகணும்னா விசா கட்டணம், கல்லூரி கட்டணம், ஜிஐசி அல்லது ஷோ ஆஃப் ஃபண்ட்ஸ்னு குறைஞ்சது 30 இருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். பிஆர் அல்லது ஒர்க் பெர்மிட்ல போனா கூட சில லட்சங்கள் கண்டிப்பா செலவாகும். இப்ப நீங்க நகையை அடகு வச்சோ இல்ல பெரிய வட்டிக்கு கடன் வாங்கியோ வெளிநாட்டுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். அங்க போய் இறங்கின உடனேயே எல்லாருக்கும் அடுத்த நாளே வேலை கிடைச்சிடாது. ஒருவேளை முதல் 3 இருந்து 6 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா அங்க மாசம் மாசம் வாடகை கட்டணும், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணும், பஸ் பாஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? உங்க வீட்டுல நிதி பின்னணி பலமா இருந்தா ஊர்ல இருந்து அப்பா அம்மா பணம் அனுப்புவாங்க. ஆனா ஏற்கனவே கடன் வாங்கி உங்களை அனுப்பி வச்ச குடும்பத்துக்கிட்ட திரும்பவும் மாசம் 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விடுங்கன்னு கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. முழுசா கடனை மட்டும் நம்பி வெளிநாட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு. அதனால வேலை கிடைக்கலனாலும் குறைஞ்சது 6 மாசத்துக்கு சமாளிக்கிற அளவுக்கு நிதி பேக்கப் இருக்கான்னு யோசிச்சு அடுத்த அடி எடுத்து வைங்க. 3வது கேள்வி, அடுத்த 5 வருஷத்துல நீங்க எந்த நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களோட பாத்வே தெளிவா இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். சில பேருக்கு 5 வருஷத்துல சொந்தமா வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், பிஆர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த இலக்கு தெளிவா இருந்தாதான் நீங்க எந்த விசாவில போகணுங்கிற பாதையே நீங்க சரியா தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களோட இலக்கு 5 வருஷத்துல நிலையான வாழ்க்கை மற்றும் வீடு அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் விசாவை வழியா தேர்ந்தெடுக்கும் போது சில தடங்கல்கள் வரலாம். ஏன்னா 2 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒர்க் பெர்மிட், அதுக்கப்புறம் பிஆர், இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கே 5 இருந்து 6 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்க வீடு வாங்குறத பத்தி யோசிக்கவே முடியும். அதுவே உங்களோட தகுதிக்கு நேரடி பிஆர் கிடைக்க வாய்ப்பு இருந்தாலோ அல்லது நேரடி ஒர்க் பெர்மிட் கிடைச்சாலோ உங்க இலக்கை வேகமா அடைய முடியும். உங்க இலக்கு என்னன்னே தெரியாம ஏஜென்ட் சொல்ற ஏதோ ஒரு விசா வழிய கண்ணை மூடி தேர்ந்தெடுத்தீங்கன்னா காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஐயோ தப்பான வழியில வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. 4வது கேள்வி, நீங்க ஏன் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட உண்மையான காரணம் என்ன? கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டு பாருங்க. நீங்க போறதுக்கான காரணம் குடும்பத்தோட வறுமையை போக்கி பணம் சம்பாதிக்கவா, சுத்தமான காற்று, நல்ல கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை முறை இதையெல்லாம் அனுபவிக்கவா, இல்ல உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கவா? இந்த காரணங்களுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அது ரொம்பவே நியாயமானது. ஆனா இதை தாண்டி 5வதா ஒரு மிக மோசமான காரணம் இருக்கு. அதுதான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் போலி கௌரவம். இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல சொகுசான காரோட இருக்கிறாருங்கிற ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இல்லனா பக்கத்து வீட்டுக்கார பையன் வெளிநாடு போயிருக்கானே நாமளும் போகணுமே அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு போனீங்கன்னா அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். சோசியல் மீடியால காட்டப்படுற வண்ணமயமான வாழ்க்கைக்கு பின்னாடி கடும் குளிர்காலத்துல இரவெல்லாம் வெளிச்சிருந்து வேலை செய்யற உழைப்பும் மன அழுத்தமும் யாருக்கும் வெளியில தெரியறது இல்ல. சோசியல் மீடியா மோகத்துக்காக ஒருபோதும் வெளிநாட்டுக்கு போகாதீங்க. 5வது கேள்வி, இது கொஞ்சம் காரசாரமான கேள்விதான், ஆனா ரொம்பவே அவசியமானது. நம்ம ஊர்ல கிடைக்கிற வசதிகளை வச்சே உங்களால வாழ முடியலன்னா வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நம்ம ஊர்ல இருக்கும்போது நமக்கு குடும்பத்தோட ஆதரவு இருக்கும், அம்மா சமைச்சு போடுவாங்க, வீட்டுல தங்கி இருந்தா வாடகை கட்ட தேவையில்லை, துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை சுத்தம் பண்றது வரைக்கும் நமக்கு பல உதவிகள் சுலபமா கிடைக்கும். இவ்வளவு சாதகமான சூழல்கள் இருக்கும் போதே நம்ம ஊர்ல இன்னைக்கு வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்தை அடுத்த 5 வருஷத்துல 80,000 ரூபாயாகவோ இல்ல 1 லட்சம் ரூபாயாகவோ உயர்த்துற அளவுக்கு உங்களால ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியலன்னா யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுல போய் உங்களால எப்படி சாதிக்க முடியும்? ஏன்னா வெளிநாட்டுல சொந்தக்காரங்களோ அம்மாவோ அப்பாவோ ஏன் அண்ணன் தம்பி கூட இருக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, பனிப்பொழிவா அல்றதுன்னு எல்லா வேலைகளையும் நீங்களே தான் செய்யணும். இதுக்கெல்லாம் நடுவுல தினமும் 10 இருந்து 12 மணி நேரம் கடுமையா வேலையும் செய்யணும். நம்ம ஊர்ல எல்லா வசதிகளும் இருந்தும் உங்களால ஒரு வேலையை கவனம் செலுத்தி பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அத்தனை பொறுப்புகளும் தலைமையில விழுகிற வெளிநாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னும் அதிகமா திணறுவீங்க. அதனால உங்க சுய ஒழுக்கமும் உழைக்கும் திறனும் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத உங்களை நீங்களே நேர்மையா மதிப்பீடு செஞ்சுக்கோங்க. 6வது கேள்வி, நீங்க எமோஷனலா எவ்வளவு பலமானவர்? நம்ம ஊர் ஞாபகங்களை தாண்டி உங்களால புது சூழல்ல வாழ முடியுமா? நிறைய பேர் உடல் அளவுல வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா மனசளவுல எப்போதுமே நம்ம ஊர்லயே தான் இருப்பாங்க. நம்ம ஊர்ல டீ குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர் பிரியாணி மாதிரி வருமா? நம்ம ஊர்ல தீபாவளி கொண்டாடுறதே தனி சுகம் தான் அப்படின்னு எப்போதுமே கடந்த கால நினைவுகள்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால வெளிநாட்டு வாழ்க்கையை ஒருபோதும் சந்தோஷமா வாழவே முடியாது. அதே போல வெளிநாட்டுல நீங்க போடுற அத்தனை திட்டங்களும் சரியா நடக்கும்னு சொல்லவே முடியாது. விசா தாமதமாகலாம், வேலை பறி போகலாம், உடம்பு சரியில்லாம போகலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஆதரவா பேசக்கூட பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தனிமையிலையும் மன அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டு மீண்டு வர அளவுக்கு உங்ககிட்ட மனசு ஸ்ட்ராங்கா இருக்கா? அது மட்டும் இல்லாம நீங்க போற நாட்டோட கலாச்சாரத்தையும் சட்டத்திட்டங்களையும் மதிச்சு நடக்கணும். நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே தான் அங்கேயும் நடப்பேன்னு பிடிவாதம் பிடிக்காம அந்த நாட்டோட வாழ்க்கை முறையை அடாப்ட் பண்ண நீங்க தயாரா இருக்கணும். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் பிகே பைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். வெளிநாடுகளுக்கு, குறிப்பா கனடா, ஐரோப்பா அல்லது அமெரிக்கா போன்ற குளிர் பிரதேச நாடுகளுக்கு போற பலருக்கு தெரியாத ஒரு நிஜமான சவால் இருக்கு. அதுதான் சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ் அல்லது குளிர்கால மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வருஷம் முழுக்க நல்ல வெயிலையும் வெளிச்சத்தையும் பார்த்து வளர்ந்த நமக்கு வெளிநாடுகள்ல தொடர்ந்து 4 முதல் 5 மாசங்கள் சூரியனே வராம உரை பனியையும் கார் இருளையும் பார்த்துக்கிட்டே வாழுற
வாழ்ற சூழல் மன ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட சேர்த்து அங்க இருக்கிற கிரெடிட் ஸ்கோர் சிஸ்டம், நீங்க ஒரு நல்ல வீடு வாடகைக்கு எடுக்கணும்னாலோ இல்ல கார் வாங்கணும்னாலோ உங்ககிட்ட நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இருக்கணும். புதுசா போறவங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்காததுனால ஆரம்பத்துல நல்ல வீடோ இல்ல அடிப்படை வசதிகளோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வெளிநாட்டுக்கு போன ஒரே நாள்ல மாயாஜாலம் நடந்து கோடீஸ்வரன் ஆகிடலாம்னு கனவெல்லாம் காணாதீங்க. சரியான திட்டமிடலும் கடின உழைப்பும் சவால்களையும் எதிர்கொள்ற மனப்பக்குவம் இல்லாம போனீங்கன்னா உங்களோட டாலர் கனவுகள் மிகப்பெரிய கடனா மாறி உங்களையே முடக்கிடும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தங்கத்தால செஞ்ச கூண்டு மாதிரி. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஜொலிக்கும், ஆனா உள்ள இருக்கும் போதுதான் அதோட உழைப்பும் தனிமையும் தெரியும். இந்த 6 கேள்விகள்லயே உங்களை அதிகமா யோசிக்க வச்ச கேள்வி எது? அண்ட் நீங்க எந்த நாட்டுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே வெயிட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.